வாங்க போகலாம். இந்த கோப்ரோவுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுதர்ஷன். அவருடைய யூடியூப் சேனல் நேம் நானும் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டதில்ல, கேட்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னா ஸ்பான்சர் இல்லை, ஓனர் அவர் தான். கேமரா நான் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஓனர் அவர் தான். அந்த ரீசன்னால கோப்ரோவை பார்த்து பார்த்து வைக்கணும் சேஃப்டியாக. ஸோ தேங்க்யூ சுதர்ஷன். சுதர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு மோட்டோ விளாகர், இஸ் அ மோட்டோ விளாகர். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ பிளாகிங் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பிஓவி ஷார்ட்ஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பிளேசஸ் அப்படி நின்று பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த நான் கீழே காமிச்ச ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா மடித்துறை, ரைட் சைடில். நேரு ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம், நீங்கள் ரைடு என்ஜாய் பண்ணுங்கள்.
இடத்துலலாம் போட மாட்டாங்க. இந்த ரோடெலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 1 month முன்னாடி தீபாவளி டைம் மட்டும் நான் வந்திருந்தேன். ஊட்டி ரோடு நல்லா தான் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற இடத்துல மட்டும் ரோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிசிக்கு 13 மைலேஜ் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டயர்டே தெரியாது இதில் போனோன்னா. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீவியஸ் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸு அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. போலீஸ் இருக்கு. கேமரா பார்த்தா எதுவும் சொல்லுவாங்களான்னு தெரியல. பரவாயில்லையே, ஆஃப் ஆயிடுச்சே. ஃபர்ஸ்ட்லாம் ஆஃபே ஆகலை. இண்டிகேட்டர் வந்துட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. மஸ்தா அந்த வண்டி பவர்ட் பை விண்டோஸ். சைடில் விண்டோஸ் இருக்குது பாருங்க, பவர்ட் பை விண்டோஸ். இப்போ விண்டோஸ் ப்ராசஸராக ஓஎஸ் நினைக்கிறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரெடி டு ரேஸுக்கு அது ரெடியாக இருக்குது. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா சாக்லேட் காஃபி நல்லாயிருக்கும். சேம் இங்கேயும் அங்கே அப்படி தான், பட்டு ரேட்டு
ஜோராக வழி விடணும். இல்லை எங்கில் நம்மளாவது ஓவர்டேக் அடிக்கணும். ஓவர்டேக் அடிக்க இடம் இருக்கணும். அதுக்கு நான் ஓவர்டேக் அடிக்கிற இடத்துல அங்கே வருங்க, கார் அங்கே ஆப்போசிட்டில் வருதா, இதாவது ப்ளூ ஸ்மோக்கில் வருது. நம்மளது பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஓ, they are going to chocolate factory. பட் நம்ம ரைட்டில் போகணும். ஊட்டி டவுனுக்குள்ளே வந்துட்டு இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். ஃபியூவல் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப் கியரு இல்லை 4th ஆர் 3rd போட்டு ஆக்சிலேட்டர் தொடாமல் நீங்கள் பிரேக்கும் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோலில் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதிகமாக ஆக்சிலரேஷன் கொடுத்தா அதிகமாக பிரேக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே வேண்டாம். வாவ், லவ்லியில் ப்ரோ, இட்ஸ் அ ஹோண்டா சிவிக். அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு மட்டும் வரலாமா? I love watching its cars. Come on, give me a break. அழகாக இருக்குல்ல? இட்ஸ் ஹோண்டா சிவிக் TN07. அலாய் வீல்ஸ் எல்லாம் போட்டு வா, டெரிஃபிக்காக இருக்குது. ஐ லவ் ட்ரிஃப்டிங்னு வேறு போட்டிருக்காங்க. எல்லோ காருக்கு இது வேறு லெவலாக இருக்குது. வாவ், கீழே பாடி கிட்டு அது இதுன்னு பார்க்குறவங்கலாம் நம்மளை தான் எதுக்கு வண்டி பார்க்குற, எதுக்கு வண்டி பார்க்குற அப்படின்ற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஸ்கர்ட்டெல்லாம் நம்ம போட்டோன்னா நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கருக்கு எல்லாம் பிடிக்கிட்டு போயிடும். போட்டு கொஞ்ச நேரத்தில் பிடிக்கிட்டு போயிடும். ஆனால் எப்படி தான் ஓட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. ஓகே வாங்க மக்களே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஊட்டி வர்றதுக்கு அரௌண்ட் அட்லீஸ்ட் 1 hour ஆகும். 1 hour வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வரும். RTO ஒர்க் இஸ் ஓவர். என்ன அப்படின்னா, அங்கேருந்து அந்த அங்கிளே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. ப்ரூஃப் எல்லாம் தான் ஆல்ரெடி கொடுத்தாச்சுல, அதனால் நீங்கள் கிளம்பிக்கோங்க அப்படின்ட்டாரு. நம்மளுக்கு இப்போ ஒர்க் இல்லை. ஸோ நான் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ ஊட்டி டு கோத்தகிரி நவ். ஸோ இந்த காரில் வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் எதுவும் இல்லை. அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் காமிக்கும் இல்லையா அது. ஸோ அதை ஃபிட் பண்ணலாமான்னு சொல்லி போனேன். அவங்க 2500 தம்பி அப்படின்ட்டாங்க. 2500 அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. கீழே மேட்டுப்பாளையமில் 800க்குலாம் இருக்குன்னாங்க. பட் இவர்கிட்ட சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது பக்கத்தில் சும்மா பக்கத்தில் எதுவும் கிராஸ் பண்ணிச்சுன்னா கூட கையா மொயான்ட்டு கத்த ஆரம்பிச்சிடும். போடுறீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க, இது ஒரு 1 year வாரண்ட்டி வரும் அப்படிங்கிறாரு. கேட்க அருமையாக இருக்குது. ஆனால் 2500க்கு வழி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு.
இங்கே தான் வந்து நிறுத்தினோம். இது வந்துட்டு ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜு. ஸோ அங்கே வந்து நிறுத்திட்டு அப்புறம் கிளம்புனோம். போட்டுட்டு ஏன் அப்படின்னா மழை டைமு இந்த இடம்லாம் சீக்கிரம் அடிச்சுட்டு போயிடும், தண்ணி நிறைய ஓடும். அதனால இந்த டெயில்ஸ் மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம காருக்கு அந்த பக்கத்தில் ஒரு இன்னோவா நின்றுச்சு. நானும் போய் அந்த இன்னோவா ஹைப்ரிட் அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 20 lakhs and above வரும்னு நினைக்கிறேன். அதோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. நான் நம்ம காரை போய் நிறுத்தும் போது யாருன்னே எனக்கு தெரியாது. ஒருத்தர் பின்னாடி இருந்து வந்து, ப்ரோ இதோட மைலேஜ் என்ன, ஸோ எவ்வளோ சிசி இது, டீசலா பெட்ரோலா அப்படின்லாம் சொல்லி கேட்டார். நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி பெட்ரோல் இது மைலேஜ் ஒரு 12 or 13 வரும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எந்த இஷ்யூஸும் கிடையாது, என்ஜின் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். அவர் கேட்டுட்டு ஆல்ரெடி ஒன்று இந்த மாதிரி அண்ணா வச்சுருக்கிறார் ப்ரோ, நான் இப்போ மறுபடியும் இன்னொன்று இதே தான் கேட்டிருக்கேன், அதான் சரி உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி. இப்போ இந்த வண்டி மாதிரி அமையாது அப்படி எப்படின்னு நம்மளுக்கு அப்படியே உடனே பறக்க ஆரம்பிச்சிட்டோம். சே நம்ம வண்டியை பார்த்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, வாவ் மானே தேனே பொன்மானே எல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கும் பொழுது கடைசியாக அவன் போய் அந்த இன்னோவாவில் ஏறினான் பாருங்க, வேற லெவல் ஷாக்கு. என்னவா இருந்தாலும் பழைய மாடல் வராதுன்னு சொல்லி நம்ம காரோட பானட்டை தட்டி, ப்ரோ இதோட குவாலிட்டி வருமா ப்ரோ அப்படின்ட்டு போகிறாங்க. இதுக்கும் 30 lakhs அங்கே செலவு பண்ணி அந்த காருக்கு அட்லீஸ்ட் 30 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இன்னோவா ஹைப்ரிட் என்னமோ கிராஸ், ஐயோ இல்லை ஹைப்ரிட் தான். பார்க்க அருமையாக இருந்தது. எனக்கு வேற பசிச்சிருச்சுன்னு சொல்லி வடை 2 வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த இன்னோவா ஓனர் வந்துட்டு ஒரு லொக்கேஷன்லாம் சொன்னார். அது என்ன அப்படின்னா இதுக்கு ஸ்பேர் கிடைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி. செம்மையாக இருக்குது. அம்பாஸ்டர் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட ஒரு அம்பாஸ்டர் ஒன்று இருந்துச்சு, ஒயிட் கலர் அம்பாஸ்டர். ஆனால் மாடல் எனக்கு தெரியல, டீசலு ரொம்ப பழசு. ஸோ அது சுனாமியில் மாட்டின அம்பாஸ்டர் வேறு. ஸோ பாடியெல்லாம் துரு பிடிச்சி, குருவி படத்தில் எப்படி விஜய் வந்துட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது பாடியை பிச்சுக்கிட்டு கால் உள்ளே போகுமோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஓட்டையாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் பாடி மறுபடியும் ரெடி பண்ணி நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஏதாவது வேலை வச்சுட்டே இருக்கும். அப்பா வந்துட்டு ஆகுனா அதுக்கு எடுத்து மாதம் ஒரு 5,000 செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். சீட்டை ரெடி பண்ணார், அப்புறம் என்ஜின் வேலை ஏதோ ஒன்று பார்த்தாரு, அது இதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அன்லிமிட்டடாக எக்ஸ்பென்ஸ் அதுக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா 2016 நியூ இயர் மக்களே, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் கார். சரி அந்த ஓனர் மட்டும் கண்ணில் பட்டார்னா நான் கொஞ்சம் வண்டியை கொடுனான்னு கேட்டலாம். ஸோ 2016 கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு காலங்காத்தால் சர்ச்சுக்கு கிளம்பலான்னு போகும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, தள்ள வச்சிருச்சு. நாங்களும் பர்ஃபார்மன்ஸு கொடுத்து ஜக்கி என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், பயபுள்ள நல்லா வச்சான் வேலை இல்லை. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அம்மா வந்து நம்ம வேறு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டாக பிளான் பண்ணி
ஆல்டோ 800 தூக்கிட்டு வந்தோம். அது அங்கே நிற்கும். வாங்க காட்டுறேன். இன்றைக்கி வீட்டுக்கிட்ட பார்க் பண்ணும்போது காட்டுறேன். 9 நிறுத்திட்டு போயிருப்பார். சின்ஸ் 2016 அந்த ஆல்டோ இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் எல்லாம் விண்டேஜாக இருக்கும். ஒரு ஹீரோ ஹோண்டா இருக்குது. அந்த ஹீரோ ஹோண்டா வந்து 2006 மாடலு. அசன்ட் வந்து 2003 மாடலு. மக்களே சாப்பிட்டாச்சு. பிரெட் ஆம்லெட் வாஸ் நைஸ். அவ்வளோதான். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஊட்டி டு கோத்தகிரி. கடலை போடுறாரு. ஐயோ, காலையில் சொன்ன மாதிரி எதுக்கு தான் ரோடு போடுறாங்கன்னு தெரியல. நல்லா இருந்த ரோடை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நல்லா இல்லாத ரோடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நத்திங் டூயிங். அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்லா அப்படின்னு ஆயிடுச்சு. ஒருத்தராவது என்ன கேடிஜி 2.0ன்னு சொல்லியிருக்குன்னு யோசிச்சிருப்பீங்களா தெரியல. என்னன்னா ஃபஸ்ட்டாக வந்துட்டு மோட்டோ விளாக் வந்துட்டு ட்ரை பண்ணோம். அதுதான் கேடிஜி 1.0, அப்படின்னா கேடிஜி டியூடு. அது பயங்கர ஃப்ளாப்பு. என்ன அப்படின்னா வச்சுருந்த கேமராலாம் வந்துட்டு சேல் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு பேட் சுச்சுவேஷன். எமர்ஜென்சி அமௌண்ட்டுக்காக கேமராவை சேல் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கார் வாங்கிறதுக்காகவும் ஒரு மேக் புக் இருந்துச்சு. மேக் புக்கை சேல், அப்புறம் ஒரு ப்ளே ஸ்டேஷன் சேல், எல்லாத்தையும் வந்துட்டு விற்று ஒரு கார் வாங்கியாச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 1.0 பயங்கர ஃப்ளாப் ஆயிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோக்கு டைம் கிடைக்கல. பட் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த ரீசன்னால் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை.
அளவுக்கு கவர் ஆகிட்டு வர்றது நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு இடத்துல நிறுத்தி உங்களுக்கு ஒரு டைம் லேப்ஸ் காமிக்கிறேன். வைப்ரேட் ஆகுதே ராசா, வைப்ரேட் ஆகாத. ஸோ நீலகிரி அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சேஃப், அவ்வளோதான். ஓவர் ஸ்பீடாக இருந்தாலும் பிரச்சனை தான். 50 to 60 மெயின்டைன் பண்ணுங்க. நான் பார்த்தீங்களா எவ்வளோ டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறேன். ஸ்பீடோ மீட்டர் ப்ராப்ளமு, அதனால் ஆர்பிஎம் மட்டும் ரன் ஆகும். ஆர்பிஎம் அண்டு ஃபியூவல், இது டெம்பரேச்சரு எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒரு சென்சார் இந்த ஸ்பீடோமீட்டர் இதில் போயிடுச்சு. அந்த ரீசன்னால் அதை ஜஸ்ட் 2 days முன்னாடி தான் அதை ரிமூவ் பண்ணியே விட்டோம். அதை ரிமூவ் பண்ணி விட்டதால தான் அந்த ஐடல் ஸ்பீடு வந்துட்டு கரெக்டாச்சு. ஸோ இதை செட்டாக சேஞ்ச் பண்ணோம். அதோட வீடியோஸும் பார்ப்பீங்க. லைலாண்ட்